பார்வதி, இந்த கிழவன் தொல்லை தாங்க முடியல. நான் உள்ள வந்து படுக்கிறேன்னு சொன்னேனே, கேட்டியா? ஐயோ தாத்தா, பாட்டிய தொந்தரவு பண்ணாம பேசாம படுத்து தூங்குங்க. பாண்டி, அதுங்க சண்டை ஓயாது. நேரமாச்சு, நீ போய் படுத்துக்கோ. அவங்க பிரச்சனை அவங்களே தீர்த்துக்குவாங்க. என்ன சண்டைக்கு பிறகு அமைதியா? தாத்தா, பாட்டியை சமாதானப்படுத்தி சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. ரவுக்க பிரச்சனை தெரியாம இவளை நான் கூட்டி போக மாட்டேன். உட்கார் பேராண்டி. பாத்துமல்ல, நீயே சொல்லு. எங்க சாதிசன வழக்கப்படி 50 வயசை தாண்டி ஆச்சுன்னா ஜாக்கெட் போடப்படாது. 15 வருஷமா ரவுக்கிய போடாதவன் இப்ப எதுக்கு புதுசா ரவுக்க போட்டா? இப்பவும் கேக்குறேன். இப்ப கவலையா குமரியா ரவுக்கிய அவகிட்ட இப்ப நான் அவனை கூட்டி போறேன். என்ன தாத்தா உங்க ரவுக்கிய பிரச்சனை? பாட்டி, தாத்தா கேக்குற மாதிரி ரவுக்கிய கட்டி தூக்கி எரிஞ்ச வேண்டியதானே? ஒரு பிரச்சனை தீரும்ல? என்ன ராஜா அப்படி சொல்லிவிட்டேன்? ரவிக்கு அவுத்தாதான் பிரச்சனையே, நான் மட்டும்பா. பாட்டியோட ரவுக்கிய அவுத்துட்டு கூட்டிட்டு போவீங்களோ அவுக்காம கூட்டிட்டு போவீங்களோ இது எனக்கு தெரியாது. விடியறதுக்குள்ள நீயும் பாட்டி இந்த இடத்துல இருக்க கூடாது அம்மா சொல்லிவிட்டேன். டேய் பாண்டி, நேரமாச்சு, போய் தூங்குடா. அவங்க பிரச்சனையை விட்டு தள்ளு. சரிம்மா. பாட்டி மட்டும் ரவுக்கிய அவங்களேன்னு வச்சுக்கோங்க. அதேதான்.